மகாதேவர் திருவடி சரணம். மகாகுருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம். ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆன்மீக நல்லுள்ளங்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்குங்கள். ஆன்மீக நல்லுள்ளங்களே, இப்போ நம்ம ஒரு அருமையான பதிவு. என்ன பதிவுனா, நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் இல்லைங்களா, தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பழம், ஊதுபத்தி, இந்த மாதிரி அதுக்கு அடியேனுக்கு தெரிந்த ஒரு சிறு விளக்கம், நம்ம குருநாதர் சித்தரோட விளக்கம். நம்ம தேங்காய்க்கு சாமிக்கு படைக்கிறப்ப தூய வெள்ளை மனதுடன் வணங்குகிறேன் என்று அர்த்தம். இந்த நம்ம தேங்காய் படைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு பழம் படைக்கிறோம் இல்லையா, அதுக்கு முதிர்ந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது நம்ம பூக்கள் மலர்கள் படைக்கிறோம் இல்லைங்களா, அது உன்னுடைய இதய தாமரையில் இருக்க வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம இறைவனோட இதயத்தில் இருக்க வேண்டுகிறேன் அர்த்தம். வெற்றிலை நம்ம படைக்கிறோம் இல்லையா, வெற்றிலை தோல்வியை தழுவாமல் வெற்றியை தந்துருள வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தம். பாக்கு இருக்கு இல்லைங்களா, அதில் பக்குவம் நிறைந்தவனாக மாற்றுங்கள் என்னை. அதே மாதிரி பக்குவம் நிறைந்தவனாக மற்றவங்களும் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு வேண்டுகிறேன்னு நம்ம சொல்லணும். அடுத்து ஊதுபத்தி, புகைமிக்க எனது வாழ்க்கையை புகழ்மிக்க வாழ்க்கையாக வேண்டுகிறேன். அடுத்தது விபூதி, உலகத்தையே காக்கும் எல்லா தெய்வங்களையும் மனதில் பதித்து வேண்டுகிறேன். விபூதிக்கு எவ்வளோ பவர் பாருங்கள். உலகத்தையே காக்கும் எல்லா தெய்வங்களையும் மனதில் பதித்து வேண்டுகிறேன். இது விபூதிக்கு. மஞ்சளுக்கு மங்களகரமானதையே கொடுக்கவும் நடக்கவும் வேண்டுகிறேன். தெய்வங்கள் நம்மளுக்கு எப்பயும் மங்களகரமானதே கொடுக்கணும், எல்லாமே மங்களகரமாக நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகிறேன்னு அர்த்தம். அடுத்தது குங்குமம், எனது வாழ்க்கையில் துவக்கம் எல்லா காரியங்களும், நாம் தொடங்குகிற காரியங்கள் அனைத்தும் வெற்றி தர வேண்டுகிறேன். நம்ம அனைத்து காரியத்திலையும் வெற்றி அடையணும்னு வேண்டுகிறேன் அர்த்தம். சந்தனம், எங்கள் வாழ்க்கையில் சந்தனம் போன்ற மனம் கமல வேண்டுகிறேன். வாசனை மிக்க வாழ்க்கையாக நம்மளது மாறணும்னு நான் வேண்டுகிறேன். தண்ணீர், என்னுடைய மனதில் உள்ள பகைகளை நீக்கி அமைதியை கொடுக்க வேண்டுகிறேன். எவ்வளோ பெரிய அற்புதங்கள் குருநாதர் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஒன்றையும் நம்ம படைக்கிறப்ப நம்ம வழிபாட்டுக்குண்டான எல்லா பழக்க வழக்கங்களையும் அறிஞ்சு இந்த மாதிரி நம்ம அந்த வெத்தலைப்பாக்கு பழங்களை நினைக்கணும். இந்த மாதிரி நினச்சி தான் செய்யணும். நம்ம சும்மா கடமைக்கு வெத்தலைப்பாக்கு வச்சுட்டேன், தேங்காய் வச்சுட்டேன்னு அர்த்தம் இல்லை. இது போன்ற எவ்வளோ கருத்துக்கள் நிறைந்தது. இது போன்றதான் நாம் சாமி கும்பிடணும். இது போன்ற பழக்க வழக்கங்களை நம்ம இறைவனிடத்தில் உருவாக்கணுமா, மிகப்பெரிய ஒரு நம்மளோட வெற்றி அடையலாம். மிகப்பெரிய ஒரு வெற்றியும் மாற்றத்தையும் நம்ம லைஃப்பில் நிச்சயம் ஆன்மீக பாதையில் அடைய முடியும். சரிங்களா? இது போன்ற நல்ல அற்புதமான கருத்துக்களை நான் உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது பயனுள்ள விஷயங்களாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நம சிவாய.